என் அன்பு குழந்தையே, என்னுடைய குழந்தைகளை நான் தேர்ந்தெடுப்பேன். என் பிடியில் அவர்கள் வந்த பிறகு அவர்கள் நிரந்தரமாக என்னுடைய பொறுப்பும் என்னுடைய பாதுகாப்பில் இருப்பார்கள். அவர்களின் எல்லாம் தேவைகளையும் நான் பார்த்து கொள்வேன். ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர்கள் எதற்காக எடுக்கப்பட்டார்கள் என்பதை பற்றி நான் சொல்லிக் கொடுப்பேன். தேவையில்லாத விஷயங்களை அவர்களை மறக்க செய்வேன். நான் கவனித்தது என்னவென்றால், ஆகாரம், சத்தான உணவு பற்றிய விஷயங்களில் அவர்கள் கவனக்குறைவாக இருக்கிறார்கள் என்பது. உன் உடல் ஒரு கோவில், அதில் ஆத்ம சைத்தன்யமாக நான் குடியிருக்கிறேன். இதை நீ அறிந்து கொள். அதனால் உன் உடல் ஆரோக்கியத்தை சீராக பார்த்துக்கொள். சத்தான உணவை சாப்பிடு. தினமும் நடைப்பயிற்சியே மற்றும் உடல் பயிற்சி செய். தேவையான அளவு தண்ணீரை குடி. மற்றும் சூரியனின் கதிரொளிகள் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியம். அதையும் நீ வெளியே சென்று ஏற்றுக்கொள். உன்னை சுற்றி இருப்பவரை நல்லவரோ கெட்டவரோ என்று நீ தீர்மானிக்காதே. இந்த பழக்கம் உன் மனதை வாட்டும் எண்ணற்ற சிந்தனைகளில் இருந்து உனக்கு அமைதியை கொடுக்கும். மேலும் உனக்கு நீண்ட காலத்திற்காக அமைதி கொடுக்கும். இன்றைக்கு எனக்கு ஒரு சிகப்பு ரோஜா கொடு. இன்றைக்கும் உனக்கு மகிழ்ச்சியாக இரு. என் ஆசீர்வாதம் எப்போதும் உன்னுடன் இருக்கு.